ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டிக்கெட்லாம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மண்டே. இன்னும் படம் ரிலீஸ் ஆக 4 நாள் தான் இருக்குது. சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் வரல, ஆனால் வந்துடும். சரிங்களா, படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, சென்சார் சர்டிஃபிகேட்டும் வந்துடும். டிக்கெட்லாம் வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக் மை ஷோவில், ticketnew.comல எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ரசிக ஷோ வந்து அந்தந்த ரசிக மன்றம் இந்த டிவிகே கட்சிக்காரங்கிட்ட இருக்குது. கோல்பட்டின்னு எடுத்துக்கிட்டால் 3 தேட்டர் இருக்குது. 3 தேட்டர்லையுமே வந்து விஜயன படம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் எல்லாமே வந்து அந்தந்த ரசிகர் மன்றம் டிவிக்கு சேர்ந்தவங்ககிட்ட வந்து டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து யார்கிட்ட டிக்கெட் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஜனவரி 9 கண்டிப்பாக செலிப்ரேஷன் பண்ணி லாஸ்ட் படம் அண்ணனோட படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப மாசாவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவ்வளோவா ஸ்டாட்டிஸ்ஃபிக்ஸ்லாம் இல்லை ட்ரெய்லரு. இருந்தாலும் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா சில படத்துலலாம் வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்காது, படம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து ட்ரெய்லர் வந்து என்னதான் வந்து இன்னொரு படத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி சீன்ஸ்லாம் கொடுத்தாலும், ஒரே சென்டிமெண்ட்டாக ஃபைட்டாக காமிச்சிருந்தாலும் படத்தில் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜனவரி 9 கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 200 டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ரசிக ஷோ வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் 400, 500, 600 என்ன ரேட்டுன்னு கரெக்டாக தெரியல. இந்த ரேட்டுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா, நான் வந்து ரேட்டை வந்து சொல்லலை. 400, 500 நான் ரேட் சொல்லலை. 400, 500, 600 இந்த ரேட்டுக்குள்ளே தான் டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஃபேன்ஸ் ஷோ. சரிங்களா, இந்த ரேட்டுக்குள்ள தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து யார்கிட்ட இருக்கோ நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு தனியாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து டிக்கெட் வந்து எந்தெந்த தேட்டரில் யார்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஜனவரி 9 காலையில் 9 மணிக்கு வந்து ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 மணி 7 மணிக்கு காலையில் இந்த செலிப்ரேஷன் இருக்கும். அந்த டிஜே, டான்ஸு, பட்டாசு. விஜயன படத்தில் எப்போவுமே செலிப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பசங்க டான்ஸ் ஆடி பாட்டு கொட்டுன்ட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டு கடைசி படத்துக்கும் இருக்குது. கண்டிப்பாக ரசிக ஷோ டிக்கெட் வாங்கிட்டு கண்டிப்பாக போய் ஜனவரி 9 பாருங்கள். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து போகலை. நான் வந்து ஈவினிங் ஷோ தான் போவேன். சரிங்களா, அதனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து நான் போகலை. 9 மணிக்கு போகிறதுனால வந்து மத்தியானம் வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஆயிரும். நான் வந்து கடையை க்ளோஸ் பண்ணலை. அன்றைக்கி சாயங்காலம் போய் நான் படத்தை பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ட்ரெய்லர் வந்து அவ்வளோவா ஸ்டாட்டிஸ்ஃபிக்ஸ்லாம் இல்லை. அதனாலே வந்து படத்தை வந்து 3 மணி நேரம் இருக்கிறதுனால ஜவ்வாக இழுத்துருவாங்க. ஒரே சென்டிமெண்ட்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட போகிறேன். நல்லா இல்லாமல் போனால் கூட விஜயண்ணா படத்தை இதான் வந்து கடைசியாக நம்ம பார்க்க முடியும். அவர் ஃபேஸை பார்க்கறதுக்காண்டே நான் தேட்டருக்கு வந்து போவேன். என்னதான் வந்து நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகாமல் இருந்தால் கூட ஈவினிங் ஷோ போனாலும் நான் ஒரு 5 டைம் 6 டைம் வந்து அடுத்தடுத்து நான் தேட்டருக்கு போய் பார்த்துருவேன். படம் ஃப்ளாப்பாக ஆனால் கூட, அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனால் கூட நான் ஒரு 5 டைம்ஸ் அது தேட்டரில் போய் பார்த்துருவேன்.